எக்ஸ்பர்டீஸை டெமோக்ரட்டைஸ் பண்ண முதல் சிவிலைசேஷன் ஏஐ ரெவல்யூஷனுக்கு பிறகு சர்வைவ் ஆக போற ஒரே ரிலிஜியன் எந்த ஃபீல்டா இருந்தாலும் எக்ஸ்பர்டீஸ் இஸ் நவ் டெமோக்ரட்டைஸ்டுங்க. ஆக்சுவலா எக்ஸ்பர்டீஸை டெமோக்ரட்டைஸ் பண்ண முதல் சிவிலைசேஷன் சனாதன இந்து தர்ம சிவிலைசேஷன். கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாருங்கள். சகலருக்கும் கல்வி என்பது சனாதன இந்து தர்மத்தின் வாழ்க்கை முறை. ஆனா இந்த மாயக்காரர்கள் ஒப்பீனியனேட்டட் நியூஸ் மூலமா சத்தியத்தை மறைத்து சனாதன இந்து தர்மம் கல்வியை சகலருக்குமானதாக ஆக்கவில்லை என்று பொய்யை சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா கல்வி சகலருக்குமானதாக இல்லாமல் வைத்து விட்டார்கள். யாரெல்லாம் உங்களுக்கு சனாதன இந்து தர்மம் கல்வியை டெமோக்ரட்டைஸ் பண்ணலன்னு பொய் சொன்னாங்களோ அவங்கதான் இப்ப கல்வியை மேனிப்புலேட் பண்ணி மோனோபோலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் பிரபஞ்சம் சனாதன தர்மத்தின்படிதான் இயங்குவதனால் ஏஐ ரெவல்யூஷன் வந்ததுனால மொத்த நாலேஜ் எக்ஸ்பர்டீஸ் மொத்தமும் இப்ப டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் சொல்றேங்கய்யா, ஏஐ ரெவல்யூஷனுக்கு பிறகு சர்வைவ் ஆக போற ஒரே ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் மட்டும்தான். நான் சேலஞ்ச் பண்றேன். பல பேர் எனக்கு பலவிதமான மெசேஜ் சொல்றாங்க. ஐயோ சாமி, இந்து தர்மம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கே, மத்த மதத்தவர்கள் எல்லாம் தீவிரவாதத்தின் மூலமா மத மாற்றத்தின் மூலமா அவங்க மதத்தை வளர்க்குறாங்க, இந்து தர்மம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கே, என்னதான் சாமி பண்றது? உங்களுக்கு 2 செய்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி கவலைப்படுறவங்க அத்தனை பேருக்கும் 2 செய்தி. முதல் விஷயம், ஒரு காலத்துல போர் சக்தி, அதாவது அடுத்தவனை அழிக்கின்ற இராணுவ சக்தியை வைத்துத்தான் யார் பலசாலின்னு முடிவு செய்யப்பட்டது. உலகம் அது சென்டர்டாவே நடந்தது. போர் 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 மூலமா மட்டும்தான் தன்னுடைய தலைமைத்தன்மையை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம் நாடுகளுக்கு இருந்தது, சிவிலைசேஷன்ஸ்க்கு இருந்தது. எண்ணிக்கை நம்பர் மூலமா மாஸ் காட்டுறது மூலமா தான் தன்னை உயர்ந்த மதமாக காட்டிக்கொள்ள வேண்டிய சூழல் ஒரு காலத்துல இருந்தது. அந்த காலகட்டங்களில் வேண்டுமானால் தீவிரவாதத்தை வைத்து தங்கள் மதத்தை முன்னெடுத்த மதங்களோ, மதமாற்றத்தை கொள்கையாக வைத்து தங்கள் மதத்தை முன்னெடுத்த மதங்களோ வெற்றியடைந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஏஐ ரெவல்யூஷனுக்கு அப்புறம் உலகம் மிகப்பெரிய வரலாறு காணாத புரட்சியை கண்டுகொண்டிருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சோசியல் மீடியா ஏரா முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க உட்கார்ந்து ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டு உங்க ஃபியூச்சர் அதுலதான் இருக்க போதும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க முட்டாள்கள். முடிஞ்சிருச்சு. சோசியல் மீடியா ஏரா இஸ் டன். சோசியல் மீடியால நீங்க இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அவுடேட்டட். ஏஐ ஏரா ஆரம்பிச்சிருச்சு. சோசியல் மீடியா மூலமா இன்ஃபர்மேஷனும் நாலேஜும் தான் டெமோக்ரட்டைஸ் ஆச்சு. இப்போ எக்ஸ்பர்டீஸே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. ஏஐ வந்த பிறகு ஏஐ, ஏஎஸ்ஐ, ஏஜிஐ இந்த எரால
இது ஞான யுகம், அறிவு யுகம். இந்த பெரும் அறிவு புயலில், அறிவு சுனாமியில், இந்த பேர் அறிவு பெருங்காட்டு தீயில் சர்வைவாக போற ஒரே ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் மட்டும்தான். காரணம் என்னன்னா, சனாதன இந்து தர்மம் தான் அறிவை மையமாக வைத்து கட்டமைக்கப்பட்ட தர்மம். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.